இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பொட்டேட்டோவும் பிளாக் சுண்டல் போட்ட கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிரியாணி இலை, அப்புறம் கிராம்பு 2, அப்புறம் ஒரு பட்டை, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போடணும். ஸோ இதெல்லாம் காஞ்சிச்சு. சில வெட்டி வச்ச வெங்காயத்தை நம்ம அதை போட்டலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை வந்து கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு டொமேட்டோ இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா. நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ண போறோம். போதும். கரம் மசாலா என்ன கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்தியாக்கா? கறி மசாலா போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம். மல்லித்தூள் மறந்துட்டேன். ஐயோ அப்படி தட்டு சும்மா கொஞ்சம் போதுமா? கொஞ்சம் இதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? கிளற போறோம். கிளறிட்டு தெரியலையா? கொண்டக்கடலை போடுவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொண்டக்கடலையும் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றி விசில் விட்டா முடிச்சது. சொல்லிதாரி கொத்தமல்லி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். பட் கொத்தமல்லி இல்லை, அதனால் இப்படியே நம்ம தண்ணி ஊற்றிடவாக்கா? இதை ஊற்றிடுவா? அப்படியே ஊற்றிடுவா? ஊற்றுவோம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிச்சதும் அது 2 போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கணும், சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. கொதிக்குது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில்ஸ் விட்டதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி பார்க்கலாம். நம்ம குக்கரை மூடிக்கலாம். சுற்றி விட்டுறணும்.